வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை காராமணி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பயிர் வகைகளும் இந்த மாதிரி கலந்து பேக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க. நான் அந்த மாதிரி தான் அதை வாங்கி இப்போ ஓவர் நைட் அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ எந்த கிரேவி செய்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கொண்டக்கடலை, காராமணி, பச்சை பயிறு இந்த மாதிரி நீங்களே எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம், இல்லைனா தனித்தனியாக கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இது மிக்ஸ்டு பல்சஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லா பயிர் வகைகளுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்ததான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பயிர் வகைகளை நம்ம நெக்ஸ்ட் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்கின அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது மிக்ஸி ஜாரில் 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காய விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் அந்த வெங்காயத்தை பாதி அரைச்சி ஆட் பண்ணுறோன்னா அது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் தரும். ஸோ அதனால் பாதி வெங்காயத்தை நம்ம அப்படியே டேரெக்டாக தாளிக்கும் போது போட்டுட்டு மீதி வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த பல்சஸ்லாம் வேக வைக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காய விழுதோட பச்சை வாடை போகணும். ஸோ அந்தளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பியூரியாக ஆட் பண்ணுறதுக்கும் கிரேவியோட திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். அதுதான் மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், கூடவே பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் விப்பரில் போட்டு ஓரளவு கோர்ஸாக ஓட்டினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சென்னா மசாலா, மட்டன் மசாலா, எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது வேக வச்ச அந்த பல்சஸ்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இது நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதையும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருது, கமகமன்னு. இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு அதோட வாசனை, இந்த சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவர் தருது. நல்லா அதை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்து தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம யூஸ்வலாக பட்டாணி தனியாக, கொண்டக்கடலை தனியாக அந்த மாதிரி தான் கிரேவி வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ்டாக நம்ம எல்லா பல்சஸுமே
கிரேவி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே வந்து ஹெல்த்தி, அது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். பாருங்கள் அந்த பச்சை பயிறு வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி இதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொண்டைக்கடலை, காராமணி, பச்சை பட்டாணி எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். லாஸ்ட்டாக அந்த கிரேவிக்கு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஏற்ற சைட் டிஷ் ரெசிபிஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பிளேலிஸ்ட்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இதுமாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.